சனி இருந்து குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை. இப்போ கும்பம் வந்து ஒரு எப்போ ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்தே சரியாக இல்லை. இப்போ பாதத்தில் இருக்கார். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் உன்னை விட்டு போகலை, சிறுசு சனியாக இருந்தேன். சனியால் அந்த ரெண்டில் வேலையில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, வாக்குஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் வந்து தடை பண்ணி கொடுத்துருவாரு. கொஞ்சம் தூக்கமே இல்லாமல் 2 வருஷம் 2.5 வருஷம் தூக்கமே இல்லாமல் இந்த கும்பராசிக்காரவங்க நிறையா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறையா. இனி வரப்போகிற இந்த ஒரு வருடம் மீடியம்னு சொல்லுவோம். மீடியமான ஒரு பலன்களை குரு தரப்போகிறாரு. ஆனால் நல்லது, ஏன்னா 2 பார்க்குறாரு இல்லையா, 2 பார்த்து சனியை வந்து சாந்தப்படுத்துறாரு. கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைமில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்திருக்குமா? கும்பராசிக்கு லக்னத்தில் ராகு, 2இல் சனி, 7இல் கேது, 6இல் குரு. சரிங்களா? 6இல் இருக்க குரு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஓகேங்களா? 12, 10, 12, 2. சரிங்களா? 10ங்கிறது வேலை, 12ங்கிறது வெளிநாடு, 2ங்கிறதும் தனம், குடும்பம், வாக்கு. அந்த 2ல் சனி இருக்கார். சனி இருந்து குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை. இப்போ கும்பம் வந்து ஒரு எப்போ ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்தே சரியாக இல்லை. இப்போ பாதத்தில் இருக்கார். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் உன்னை விட்டு போகலை, சிறுசு சனியாக இருந்தேன், உடம்புல இருந்தேன், இப்போ கீழே வந்து இருக்கேன், இன்னும் உன்கிட்ட தான் இருக்கேன், கவனம் கவனம் அப்படின்னு சொல்லி இப்போ படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க கும்பம். அவ்வளோதான். இருந்தாலும் கிரக நிலைகள் சரியாக இல்லை. ஏன்னா அதிக பாவிகள் தொடர்பு. இப்போ 2ல் சனி, லக்ன ராகு, 7ல் கேது, வாழ்க்கை துணையோட பிரச்சனை. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும்போது குடும்பத்தை கெடுப்பார், குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஸோ வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? யாராவது வந்து கும்பத்தை திட்டுனா திரும்ப திட்டாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்க திட்டி உங்கள் கர்மாவை கழிக்கிறாங்க, கர்மா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கழியுது, யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்போம். அதுபோல் நீங்கள் யாரையுமே பேச வேணாம், பேசாமல் அமைதியாக இருங்க. யாராவது திட்ட வந்தால் திட்டுங்கன்னு வாங்கிக்கோங்க. அதில் வந்து நம்ம கர்மாக்களையும் நம்மளுடைய நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 பார்க்க போகிற குரு பகவான் வேலையை கொடுத்துருவார். இன்னொன்று சனியால் அந்த 2ல் வேலையில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, வாக்குஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் வந்து தடை பண்ணி கொடுத்துருவாரு. கொஞ்சம் தூக்கமே இல்லாமல் 2 வருஷம் 2.5 வருஷம் தூக்கமே இல்லாமல் இந்த கும்பராசிக்காரவங்க நிறையா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறையா. கும்பத்துக்கு வந்து அதை பழகிரும், அதாவது துன்பம் வந்து பழகிரும். பெருசாக எல்லாரும் ஒரு சின்ன விஷயம்னாலும் ஐயோ ஐயோ ஐயோன்னு பதறுவாங்க. கும்பம் அப்படின்னா இதெல்லாம் என்ன அசால்ட்டு அப்படின்ற மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கேற்ற பக்குவப்பட்ட மனநிலை சனி பகவான்கிட்டேருந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதான் வந்து ஒன்று, அதாவது சொந்த வீட்டை ஒன்றும் பண்ண மாட்டார் சனின்னு சொல்லுவாங்க. கிடையாது, தாம்புள்ள தப்பு பண்ணும்போது தான் அடி அதிகமாக விழுகும். ஊர் பிள்ளையெல்லாம் நான் திருத்துறேன், என் பிள்ளை இப்படி இருக்கி அப்படின்ற மாதிரி தான் மகரம் கும்பம் எப்போவுமே இருப்பாங்க. கும்பத்துக்கு கவனம், இன்னும் 1 வருஷ காலம் கவனம் தான். பொருளாதாரத்தில் பிரச்சனை வராதுங்க, வேலையில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. அப்படியே நான் வேலை போச்சு அப்படின்னாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கிடச்சிரும். சூப்பர். இந்த கோச்சார ராகு டிரான்சிட் இந்த இயர் எண்டு, அவர் கோச்சார ராகு வந்து இங்கிட்ட ரிலீஸ் ஆகணும். சனி இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். அதுபோல் இருக்க அப்படியே போக போக கொஞ்சமாக ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டுருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 2 இந்த குரு பயிற்சி இல்லாத 2 இந்த குரு நமக்கு இந்த போன 1 வருடம் ஃபேவர் தான். இனி வரப்போகிற இந்த 1 வருடம் மீடியம்னு சொல்லுவோம். மீடியமான ஒரு பலன்களை குரு தரப்போகிறாரு. ஆனால் நல்லது, ஏன்னா 2 பார்க்குறாரு இல்லையா, 2 பார்த்து சனியை வந்து சாந்தப்படுத்துறாரு. வேலையில் தொந்தரவு கொடுத்த சனியை, குடும்பத்தில் தொந்தரவு கொடுத்த சனியை, வாயால் கெட்ட கும்பம் அதிகம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து குரு பார்த்து கொஞ்சம் சாந்தப்படுத்த போகிறாரு. இனிமேல் வில் பி பெட்டர். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ திருமணம், குழந்தை, இது இந்த அமைப்புகள்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் வந்து வயது முதியவர்கள், தாத்தா பாட்டி ரொம்ப நாள் வந்து பெட்டில் இருக்காங்க, பெட்டு புண்ணில் இருக்காங்க அப்படின்னா கர்மம் பண்ணுறதுக்கான நேரங்கள் வந்து இந்த கும்பத்துக்கு அதிகமாக இருக்குது. ஸோ வயசானவங்க ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், நம்மளுடைய ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இப்போ நான் பார்த்த ஜாதகங்களில் நிறையா கஸ்டமர்ஸ் கும்பம் வந்து சர்ஜரி பண்ணவங்க. இப்போ இந்த ஒரு 2 வருஷத்தில் அந்த சர்ஜரி, இந்த சர்ஜரி, அது இது அப்படின்னு சொல்லி வந்தது அதிகம். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் வந்து பாதசனி தான், அவ்வளோதான். நம்மளை செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உண்டான தெம்பு கொஞ்சமாக வரும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ நிற்கிறீங்க, அடுத்து ஓடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கும்பம் எப்போவுமே சாதிக்க பிறந்தவங்க தான். 12 ராசிக்காரவங்களும் சாதிக்க பிறந்தவங்க. இதில் கும்பம் வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. அது இதுதான் என்னுடைய எண்டுன்னு சொல்லி படுக்க மாட்டாங்க. தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய சுய விருப்பம், சுய சந்தோஷத்துக்காக ஒரு டைமு ஒதுக்குறதுக்கு கும்பத்துக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது. ஒரு வேலை முடிஞ்சிருச்சா அடுத்த வேலை, அடுத்து என்ன பண்ணலாம்னா அது இப்போ குரு வந்து 2ஆம் இடத்தை பார்த்து அது பூஸ்டப் தான் பண்ணி தருவார். சனி 2ல் இருக்க சனியும் உங்களை படுக்க விட மாட்டார். ஸோ அதோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிக பாவிகள் தொடர்பு இருக்கனால அந்த மனநிலை சரியாக இருக்காது. கொஞ்சம்
அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. முக்கிய முடிவுகள் இல்லை சுப காரியங்கள் பண்ணலாமா? வீடு வாங்குறது, இப்போ திருமணம் கொஞ்சம் பண்றது, தள்ளி போடுறது நல்லது. ரொம்ப முக்கிய முடிவுகள்லாம் இப்போ கும்பம் எடுக்கக்கூடாது. பிஸ்னஸ் எதுவும் பண்ணக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுறாம ஓட்டிகிட்டே இருக்கணும். ஓகே. சுயஜாதகம் வலுவாக இருந்தால் மட்டுமே முக்கிய முடிவுகள் எடுக்கணும். அதே சுயஜாதகம் வலுவாக இருந்தால் தான் திருமணம். 7ஆம் அதிபதி தசாநாதன் புத்திநாதன் எதுக்கு வழிவராங்க, அவங்களாம் ஃபேவராக இருந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இது கோச்சாரம் தான். கோச்சாரம் இப்போ இந்த கும்பராசிக்காரங்க ஆல்மோஸ்ட் இந்த பாவிகள் தொடர்பு அதிகமாக இருக்கனால தான் ஒரு 80-90% பேர் கும்பம் கஷ்டப்பட்டாங்களே ஒழிய, தசாநாதன் புத்திநாதன் நல்லா இருக்கவங்க அதில் நல்லாவும் இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிற கும்பராசிக்காரவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் வேலை வைக்கும். ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காம, அது ஒன்றுமே இல்லை, நடக்கிறது நடக்கும். அதை நம்ம எப்படி அணுகிறோம், நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், வாட் வில் பி த ரிசல்ட், அதுதான் வந்து மாற்றமே ஒழிய இந்த சுயஜாதகம் கோச்சாரத்துக்கு நடப்பது நடக்கும். இனி நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. கும்பராசி நேர்கள் வந்து போய் வழிபட வேண்டிய தெய்வம் இல்லை இந்த பரிகாரம் பண்ணுங்க வர்ற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணலாம்? கும்பத்துக்கு புத பகவான் வழிபாடு நல்லாயிருக்கும். இன்னொன்று 2ஆம் அதிபதியாகவே குரு பகவான் வராரு. அவரே வந்து யோகாதிபதி. ஓகேங்களா? 11-2 குடையவர் குரு பயிற்சி ஆகிறாரு. பலமாக கடகத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் வழிபாடும் நல்லது. கும்பராசிக்காரவங்க பெரியவங்களுக்கு தொண்டு செய்கிறது, வீட்டில் இருக்கிற வயசானவங்கள ஃபஸ்ட்டு ரொம்ப பாசமாக அன்பாக பார்த்துக்கணும். அண்ட் தென் படிப்புக்கு உதவி பண்ணலாம், சாப்பாடு கொடுக்கலாம், காலை டிஃபன் கொடுக்கலாம். அது போல் தர்றது ரொம்பவே நல்லதுங்க. யங்கர் சிப்ளிங் இருக்காங்கன்னா யங்கர் சிப்ளிங்க்கு ட்ரெஸ்ஸும் வாங்கித்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கிற முதியவர்கள் அவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். யார்ட்டையும் வாய் மட்டும் கொஞ்சம் அதிகம் பேசாமல், வாய் நமக்கு வந்து டைம் சரியா இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அவசரப்படாமல் காய் நகர்த்தினா கும்பம் வந்து ஜெயிச்சிடும். சூப்பர்.